உத்தரப்பிரதேச முஸ்லிம்கள் படும் கடும் துயரங்கள். பாஜக யோகி அரசின் சிறுபான்மை விரோத போக்கு. ஒடுக்குமுறைக்கு ஆளாகும் இஸ்லாமிய சமூகம். சனாதனி உபி முதல்வர் யோகியின் பெரும் அடக்குமுறையில் சிக்கித் தவிக்கும் உபி இஸ்லாமியர்கள். உத்தரப்பிரதேசத்தில் தனது சொந்த வீட்டில் தொழுகை நடத்திய 12 முஸ்லிம்கள் கைது செய்துள்ளது பாஜக யோகி அரசு. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் முறையான அனுமதி பெறாமல் ஆள் நடமாட்டமில்லாத வீட்டில் தொழுகை நடத்தியதாக கூறி 12 பேரை காவல்துறை காவலில் எடுத்தது பாஜக யோகி அரசு. இந்த தொழுகை தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் முகமதுகஞ்ச் கிராமத்தில் நடந்துள்ளது. ஆள் நடமாட்டமில்லாத இந்த வீடு வாரக்கணக்காக தற்காலிக மதரசாவாக பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் முன் அனுமதியின்றி புதிய மத வழிபாட்டு கூட்டங்களை நடத்துவது விதிமீறல் என்றும் கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை காவல்துறை தேடி வருவதாக கூறப்படுகிறது. ஹனீஃப் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொழுகை நடந்ததாக காவல்துறை தெரிவிக்கிறது. இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது. யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஆள் நடமாட்டமில்லாத ஒரு வீட்டில் ஒரு சிலர் தொழுகை நடத்தியதற்காகவே இந்த கைது நடந்துள்ளது. அவர்கள் சட்டம் ஒழுங்கை மீறினார்கள் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் 25வது பிரிவு குடிமக்கள் அனைவரும் தங்களுக்கு விருப்பமான மதத்தை நம்பவும் பின்பற்றவும் பரப்பவும் முழு சுதந்திரம் உண்டு. எனவே இந்த கைது நடவடிக்கை குடிமை உரிமைகளை மீறும் செயலாகும் மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானதுமாகும். இருப்பினும் நீதிமன்றங்கள் கூட அதிகார வர்க்கத்தின் செல்வாக்கு காரணமாக இது குறித்து வாய் திறப்பதில்லையோ என நினைக்கும் வகையில் பாசிசம் கோலோச்சம் ஒரு நாட்டில் எந்த ஒரு குடிமை உரிமையும் உறுதி செய்யப்படாது என்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்தும் மௌனமாக இங்கே மக்கள் கடந்து செல்வது எதிர்கால சமூக தேச நலனுக்கு உகந்ததா என சிந்தித்து பாசிசத்தை அழிப்போம், அதற்கு நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். ஜெய் ஹிந்த்.